எக்ஸ்ப்ளோர் மாமல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை பொம்மையோட ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். கம்மி சிசி பைக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வர்றது கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்க. ஏன்னா நம்மளோட R15 ஆலஸு, நம்ம ஆலஸே எவ்வளோ திணறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம இந்த ஜீப்பில் தான் இப்போ சஃபாரி போக போகிறோம். கேரளாவில் இருக்கிறது இது ஹைட்டான பிளேஸ் தான். வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கவங்க அது வேறு ஒழுங்காக அங்கே நான் முன்னாடி மவுண்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து செட் ஆகலை. அப்புறம் கழட்டியாச்சு. இப்போ பழைய மாதிரியே ஹெல்மெட்லேயே மாட்டியாச்சு. Insta 360 தாங்க கரெக்டு. Insta 360 அதுக்கு வர செல்ஃபி ஸ்டிக் தான் கரெக்டு. மாட்டுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இதெல்லாம் செட் ஆகலை. என்னங்க யானை சாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இருக்குமா? நம்ம முன்னாடி வந்த 2 பேர் முன்னாடியே போயிட்டாங்க. நாம் தான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. மைக்கில் கேட்குதா? ஸ்கூட்டிலலாம் வராங்க இந்த ஏரியாவுக்கு. நம்ம மெமரி கார்டு வேறு ஃபுல்லாகிடுச்சுங்க. நான் வேறு அவசரப்பட்டு அது லேப்டாப்பில் முன்னாடி நாளே எப்போவுமே ஏற்றி வைப்பேன். நம்ம பழைய ட்ரிப்போட டேட்டா இதுலேயே இருக்குது ஃபுல்லாக. சே, வேறு லெவலில் இருக்குது ஏரியாலாம். வண்டி தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. நான் R15 கஷ்டப்படுதுன்னா இன்னும் 100cc பைக்லாம் இருந்தால் அவ்வளோதான். கம்மி சிசி பைக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வர்றது கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்க. ஏன்னா நம்மளோட R15 ஆலஸு, நம்ம ஆலஸே எவ்வளோ திணறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் சாமி நீ காட்டுக்குள்ளே ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருக்க? வந்தாச்சா வெளியே காட்டை விட்டு? அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன வந்த வழி மாதிரியே இருக்குது. இடுப்பில் கிளிப்பு வர போடல, பேக்கோட கிளிப்பு போட்டுருவோமா மொத்த கையில் விட்டு? ஏய் ஐயோ போட முடியல. எக்ஸ்ப்ளோர் மாமல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை பொம்மையோட ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அக்கா வழி விடுங்கக்கா.
ரோடு இப்போ கொஞ்சம் நல்ல ரோடாக வந்துருச்சுங்க. இருந்தாலும் ஒத்தடி பாதையாக தான் இருக்குது. ஒத்தையடி பாதையில் தேடி வந்தேனா அப்படியே வரும். வேறு எதாவது வருமே. டாகி அண்ணா வழி விடுங்கோ. ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம அடுத்தது மூணாறு ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகி மூணாறு போக போகிறோம். மூணாறு இந்த ரோடு தான் போட்டிருக்கு. ஆஃப் ரோடு சஃபாரி. அவர் பார்த்து வந்துடுவாரா வராரா எங்கே இருக்காரு? அந்த அண்ணா நமக்கோசரம் தான் ஸ்லோ ஓனர். நாம் இப்போ அவரை விட்டு வந்துட்டோமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியில் தான் சஃபாரி போக போகிறோம். ஜீப் சஃபாரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம இந்த ஜீப்பில் தான் இப்போ சஃபாரி போக போகிறோம். கேரளாவில் இருக்கிறது இது ஹைட்டான பிளேஸ் தான். காரு வேறு லெவலில் இருக்குது. ஜீப்பு சார், ஜீப் வேறு லெவலில் இருக்குது. 25 இயர்ஸா? வேறு லெவலில் பல இருக்குது. ஒரு கேரில் கூட இல்லாமல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போது வந்து ஜீப் சஃபாரிக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஒருங்க க்ளவுஸ் வச்சுட்டு வந்துடுறேன். ஜீப் சஃபாரி போக போகிறோம். கண்ணன். ஓகேண்ணா. இதுதான் நேட்டிவா உங்களுக்கு? நேட்டிவ் இதுதானா? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ ஜீப் சஃபாரி கிளம்பி வச்சு இந்த ஜீப்பில் தான் போக போகிறோம். பலன்னு இருக்குது வண்டி. சூப்பராக. எனக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. அங்கே உட்காந்துருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிடிச்சிக்கலாம். ஜாலியாக சஃபாரி போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான். இது வரைக்கும் இந்த ஜீப்லேயே போனதில்லை. போயிருக்கேன். செம்ம குலுக்கு ஏறவே ஒன்று இவ்வளோ போகிறேன். பாறையில் ஏறும்போது இருக்கு. போச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லாக் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கிளம்பியாச்சு. ஜீப்பில் போயிட்டுருக்கோம். பின்னாடி உட்காந்துக்கிட்டு வெளியே விட்டு எடுக்கலாம். இதான் கேமரா. நம்மளே தான் ஃப்ரண்ட் ஃபேஸிங். ஆமாம், என் பக்கத்தில் போய் ஆன் பண்ணிங்களா? ஆமாம், அது ஆஃப் ரோடு போகணும்னா ஆன் பண்ணிக்கங்க. ஆஃப் ரோடு போகும்போது எடுங்க. இப்போ மறக்காமல் குரூப்பில் போட்டு விடுங்க. போட்டுறலாம் சார். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும். ஆமாம். கண்ணன் சார், இப்படி பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். குலுக்கும் போது கேளுங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இப்போல்லாம் இப்பயே கொஞ்சம் பயமாக இருக்குது வேகமாக போகிறது. இதெல்லாம் என்னது? அந்த பாறை மேலே ஏறும்போது